அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் நம்பர் 1 வலதுகரமாக திகழ்பவர் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார். இன்றைய சூழ்நிலைகள் அதிமுக தரப்பில் மிகப்பெரிய பிரச்சார பீரங்கியாகவும் இருப்பவர் இந்த ஜெயக்குமார். எடப்பாடி பழனிசாமி எப்படிப்பட்ட முடிவுகள் எடுப்பதாக இருந்தாலும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரிடம் தனிப்பட்ட ஆலோசனை நடத்தி அதன் பிறகுதான் முடிவெடுப்பார் என்பது அதிமுக வட்டாரத்தில் எல்லோரும் நன்கறிந்த தகவலாகும். பல இக்கட்டான சூழ்நிலையிலும் கூட எடப்பாடி பழனிசாமியுடன் கைகோர்த்து அவருக்கு பக்கபலமாக இருப்பவர் ஜெயக்குமார். தற்பொழுது எடப்பாடி பழனிசாமிக்கும் ஜெயக்குமாருக்கும் இடையே திரைமறைவில் மோதல் ஏற்பட்டு இருப்பதாக தெரிகிறது. இதனால் ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களும் மிகப்பெரிய அதிர்ச்சியில் ஆழ்ந்திருக்கிறார்கள். இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். தமிழ்நாட்டின் மிகப்பெரிய கட்சியாக திகழும் அதிமுகவுக்கு பக்கபலமாக இருப்பவர் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார். சென்னை ராயபுரத்தில் பிறந்து வளர்ந்த இவர் பச்சையப்பன் கல்லூரியில் இளங்கலை அறிவியல் பட்டப்படித்து சென்னை சட்டக்கல்லூரியில் வழக்கறிஞருக்கு படித்தவர். கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக அதிமுகவின் தீவிர தொண்டராக செயல்பட்டு வரும் ஜெயக்குமார் முதலாக 1991ஆம் ஆண்டு ராயபுரம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இதனைத் தொடர்ந்து அதே தொகுதியில் 2001ஆம் ஆண்டு, 2006ஆம் ஆண்டு, 2011ஆம் ஆண்டு, 2016ஆம் ஆண்டு, 2021ஆம் ஆண்டு என வரிசையாக 7 முறை அதே தொகுதியில் போட்டியிட்டார். இதில் 1996ஆம் ஆண்டு தேர்தலிலும் கடந்த 2021ஆம் தேர்தலிலும் இதே தொகுதியில் ஜெயக்குமார் தோல்வியை சந்தித்தார். மொத்தமாக 7 முறை ராயபுரம் தொகுதியில் போட்டியிட்ட ஜெயக்குமார் 5 முறை வெற்றியை சந்தித்திருக்கிறார். தமிழ்நாடு அமைச்சரவையில் சட்ட தகவல் தொழில்நுட்பம், மின்சாரம் ஆகிய துறைகளில் அமைச்சராக இருந்திருக்கிறார். 2006ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தலைவராகவும் பணியாற்றினார். இது மட்டுமில்லாமல் ஜெயலலிதா அமைச்சரவையில் கால்நடை பராமரிப்பு, மீன்வளம், பால்வளம், பிற்படுத்தப்பட்டோர் நலம் ஆகிய துறைகளில் அமைச்சராக இருந்திருக்கிறார். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமியின் தீவிர ஆதரவாளராக மாறினார். இவரது குரல் அதிமுகவை பொறுத்தவரையில் எடப்பாடி பழனிசாமியின் குரலாகவே எதிரொலித்தது. எடப்பாடி பழனிசாமியும் அரசியல் தொடர்பான அனைத்து விஷயங்களையும் ஜெயக்குமாரிடம் ஆலோசனை செய்த பிறகுதான் தனது முடிவுகளை எடுப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது. இது மட்டுமல்லாமல் பத்திரிகையாளர்கள் மத்தியில் தனக்கென இடம் பிடித்தவர் ஜெயக்குமார். பத்திரிகையாளர்களிடம் கோபம் கொள்ளாமல் சிரித்தபடியே தனது கருத்துக்களை வெளியிடுவதில் திறமை மிக்கவர். தமிழ்நாடு அரசியல் சூழ்நிலைகள் குறித்து உடனுக்குடன் தனது கருத்துக்களை பகிரங்கமாக சில சமயங்களில் நகைச்சுவையாகவும் தெரிவிப்பார். இது மட்டுமில்லாமல் அதிமுகவில் சிறந்த பேச்சாளராகவும் வலம் வருபவர் ஜெயக்குமார். இப்படிப்பட்ட ஜெயக்குமார் இடைப்பட்ட காலத்தில் கருத்து வேறுபாடு காரணமாக தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய போவதாக பேசப்பட்டது. ஏற்கனவே முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்த நிலையில் ஜெயக்குமாரும் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய இருக்கிறார் என்ற தகவல் பரபரப்பாக பேசப்பட்டது. ஆனால் ஜெயக்குமார் இதனை முழுமையாக மறுத்தார். என் உயிர் உள்ளவரை அதிமுகவில் தான் இருப்பேன், தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைவேன் என்பது கற்பனையான செய்தியாகும் என தெரிவித்தார். இந்த நிலையில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஜெயக்குமாருக்கு மயிலாப்பூர் தொகுதியை ஒதுக்கித்தர எடப்பாடி பழனிசாமி முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது. இத்தொடர்பாக அமைச்சர் ஜெயக்குமார் எடப்பாடி பழனிசாமியிடம் கருத்து தெரிவிக்கும் பொழுது, நான் ராயபுரம் தொகுதியில் தான் போட்டியிடுவேன், அதுதான் நான் பிறந்து வளர்ந்த ஊர், எனவே ராயபுரம் தொகுதி இல்லாமல் மயிலாப்பூர் தொகுதியில் நான் போட்டியிட விரும்பவில்லை என பேசியிருக்கிறார். இத்தொடர்பாக இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு இருக்கின்றன. இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமிக்கும் தனது கருத்தை உறுதியாக தெரிவிக்கும் வகையில் ராயபுரத்தில் நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் காரசாரமாக பேசியிருக்கிறார். ராயபுரத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் அமைச்சர் ஜெயக்குமார் பேசும் பொழுது, கடந்த 2001ஆம் ஆண்டு தேர்தலில் என்னை ஜெயிக்க வைத்தீர்கள், அதன் பிறகு 2006, 2011 தேர்தலிலும் ஜெயிக்க வைத்தீர்கள். ஆனால் 2021 தேர்தலில் என்னை கைவிட்டு விட்டீர்கள். நான் என்ன தப்பு செய்தேன் சொல்லுங்கள்? ஊரை எடுத்து உலகில் போட்டேனா? கட்ட பஞ்சாயத்து செய்தேனா? இல்லை என்று கள்ளச்சாராயம் காய்ச்சேனா? ரவுடித்தனம் செய்தேனா? மாமூல் கேட்டேனா? இல்லை அடாவடித்தனம் செய்து பொறுக்கித்தனம் செய்தேனா? சொல்லுங்கள் பார்க்கலாம். யாராவது அப்படி நான் செய்திருந்ததாக சொன்னால் பார்க்கலாம். அரசியலை விட்டு நான் போய்விடுகிறேன். அப்படியெல்லாம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது. உங்களை சுற்றி சுற்றிதானே நான் வருகிறேன். இன்னும் 10 தேர்தல் அல்ல, 11 தேர்தலில் நான் நிற்பேன். அதுவும் ராயபுரத்தில் தான் நிற்பேன். நான் போய் பொதுச் செயலாளரிடம் கேட்டு, அவர் கும்படிப்பூண்டியில் நிற்கலாம், அல்லது மயிலாப்பூரில் நிற்கலாம், அல்லது சென்னையில் ஏதாவது ஒரு தொகுதியில் நிற்கலாம் என்று சொல்கிறார்.
நான் எதற்காக அங்கெல்லாம் போய் நிற்க வேண்டும்? எனக்கு ஒரே ஒரு சொந்த ஊர் இருக்கிறது, அது ராயபுரம் தான். அங்குதான் நான் நிற்பேன் என காரசாரமாக பேசியிருக்கிறார். அவர் பேசும் பொழுது நான் ஏதாவது தவறு செய்ததாக இருந்தால் சொல்லுங்கள், அதிமுகவை விட்டு விலகுகிறேன் என்று பேசியதும் பரபரப்பு தகவலாக பார்க்கப்படுகிறது. 90 நீங்க ஜெயிக்க வச்சீங்க, 96 தோத்த, மறுபடியும் 2001 என்ன பண்ணீங்க? ஜெயிக்க வச்சீங்க. அதுக்கப்புறம் 2006 என்ன பண்ணீங்க? ஜெயிக்க வச்சீங்க. அதுக்கப்புறம் 2011 என்ன பண்ணீங்க? ஜெயிக்க வச்சீங்க. ஆனா 2021 கை விட்டுட்டீங்களே. நான் என்ன தப்பு செஞ்சேன் சொல்லுங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? இல்லை ஊரட்சி வலையில போட்டேனா, கட்ட பஞ்சாயத்து பண்ணனா, இல்லை கள்ளச்சாராயம் காய்ச்சினா, ரவுடி மாமல் கேட்டேனா, இல்லை அடாவடி தண்டம் பண்ணி பொறிக்கு தண்டம் பண்ணி ரவுடி தண்டம் பண்ணனா? சொல்லுங்க பார்க்கல யாராவது. அப்படி இருந்தால் நான் அரசியல் விட்டு நான் போயிடுவேன். நான் அந்த மாதிரி என்றைக்குமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது. ஜெயக்குமாரும் அது மாதிரி என்னைக்கும் அந்த மாதிரி நினைக்காது. அப்படி உங்களை சுற்றி 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 தான் நான் இன்னும் 10 எலெக்ஷன் நான் நிற்பேன். அதுவும் ராயபுரம் தான் நிற்பேன். நான் பொதுச்சேரத்தை கேட்டேன்னா இங்கேருந்து கும்மிடிப்பள்ளி போய் நிற்கலாம், இல்லைன்னா சென்னையில் ஏதாவது ஒரு தொகுதி நிற்கலாம். மயிலாப்பூரோட சொன்னாங்க. அடப்பட எனக்கு ஒரே ஒரு சொந்த ஊர் தான் ராயபுரம் தான். இதற்கிடையே திரைமறைவில் தனக்கு ராயபுரம் தொகுதி ஒதுக்கி தராவிட்டால் அவர் அதிமுக விட்டு ஒதுக்கி இருக்க முடிவு செய்துள்ளதாகவும் தெரிகிறது. இது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமியிடம் ஆலோசனைகள் நடைபெற்று வருகின்றன. கடந்த தேர்தலில் ஜெயக்குமார் இந்த தொகுதியில் தோல்வியடைந்ததால் எடப்பாடி பழனிசாமி தற்போது அவருக்கு வேறு தொகுதி ஒதுக்கி தர திட்டமிட்டு இருக்கிறார். ஆனால் ராயபுரம் தொகுதியில் நான் எப்படி வெற்றி பெறுவேன் என்பதில் ஜெயக்குமார் உறுதியாக இருக்கிறார். இதற்கிடையே ராயபுரத்தில் ஜெயக்குமார் பேசிய பேச்சு தொடர்பாக இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு ஒரு தகவலை சொல்லியிருக்கிறார். அவர் பேசும்பொழுது முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரின் பேச்சில் இப்பொழுது வித்தியாசம் தெரிகிறது. அவர் வேறு விதமாக பேசியிருக்கிறார். அவர் பேச்சை பார்த்தால் கட்சிக்கு எதிராக தோன்றுகிறது. கடந்த தேர்தலில் திமுகவுக்கு சவால் விட்ட அவர் தற்பொழுது அடங்கி பேசுகிறார் என தெரிவித்திருக்கிறார். இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு ஜெம் தொலைக்காட்சியுடன் தொடர்பில் இருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.